கத்தரிக்காய் சமையல நம்ம என்னதான் பார்த்து பார்த்து செஞ்சாலும், அத தட்டுல ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சு தான் சாப்பிடுவாங்க. அப்படி இருக்கும்போது, இந்த மாரி ஒரு முறை பொரியல் செஞ்சு பாருங்க. வேண்டான்னு சொல்றவங்க கூட இத வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதுக்கு மசாலா பொருட்கள்லாம் எதுவுமே தேவை கிடையாது. தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் மட்டும் அரைச்சு தனியா எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து இதுக்கு நீல கத்திரிக்காய் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம வேணா குண்டு கத்திரிக்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா, அது சீக்கிரம் வந்து குழஞ்சு போகாது. மத்த பொரியல் செய்ற மாரி எப்பவும் போல வழக்கமாவே தாளிச்சுக்கலாம். இதுக்கு வெங்காயம் மட்டும் அதிகமாக வதங்க தேவையில்ல. ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்துட்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, நல்லா அந்த நிறம் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதுவும் இந்த மாதிரி. கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும். இதுக்கு தண்ணியே தேவை கிடையாது. லைட்டாக தெளித்து விட்டால் மட்டும் போதும். கடைசியா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை போட்டு வதக்கி எடுத்தோம்னாக்கா, சூப்பரான கத்திரிக்காய் பொரியல் ரெடியாகும். நிஜமா தாங்க சொல்றேன். இதோட டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமா இருக்கும். வேண்டான்னு சொன்னவங்க கூட எடுத்து போட்டு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ.